ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரிங்கு முறுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி நொறுமுக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ளெல்லாம் நல்லா ஒரு மொறுன்னு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது 1 கப்பு அளவு. நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். பாருங்கள் 1 கப்பு சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. உப்பு, எள்ளு அப்படியே கொட்டிக்குங்க. இங்கே பாருங்கள் டால்டா ஒரு சின்ன ஸ்பூனால். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுட்டுங்க. இதில் தண்ணி கொதிக்கிறது நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் கார மிளகாய், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கிட்ட கம்மி மஞ்சள் பொடி, நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள் நல்லா கிழங்க மசிச்சு விட்டுட்டுங்க. மாவு கலந்த பிறகு நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்லா மசிச்சிடலாம். அரிசி மாவு 1 கப் இருக்குது இல்லைங்க, அப்படியே லைட்டாக சேர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டுங்க. தீ குறைச்சிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கரெக்டாக இருக்க பாருங்கள். தண்ணியெல்லாம் வேண்டாம், திட்டமாக இருக்குது. இதுவே நல்லா கை வச்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா, கலந்து விட்டாக்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டாக்க கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கே இருக்கிறதே தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள் நல்லா மாவு கலந்து வச்சாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். மெதுன்னு எடுத்து பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையும் இப்படி இது பண்ணணும். தீத்துனீங்கன்னா இந்த ஷேப் வரும். அப்படியே இந்த ஒரு விரல் வச்சு இதை அப்படியே ஒட்டிடுங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிங் முறுக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுது. ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துருங்க. போட்ட உடனே தீயை குறைச்சிடுங்க. திட்டமாக போடுங்க. வேகத்துக்கு கொஞ்சம் இடம் விடுங்க. இது பாருங்கள், போட்ட உடனே கலைக்காதீங்க. ஒரு 2 செகண்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. நம்ம வச்சுருக்கிற மாவு கரெக்டாக தண்ணி வைங்க. 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எண்ணெய் சத்தமும் குறைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது அப்படியே அள்ளிடலாம். நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துருங்க. எவ்வளோ சலன்னு சத்தம் கேட்குறது பார்த்தீங்களா? நல்லா முருகலாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பேட்ச் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, ரிங் முறுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.